பிரகாஷ், என்னப்பா எங்க காலையிலே கிளம்பிட்ட? ஆமாம்மா, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. அப்புறமா உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்னப்பா? மா, என் ஃப்ரெண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணம் முடிச்சிட்டா நல்லா இருக்கும். ஏம்மா, என்னாச்சு? இல்லைப்பா, மனசு ஏதோ சொல்லுது. இந்த கல்யாணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்னு தோணுதுப்பா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. பிரச்சனை பண்ணா என் பாசமலர் தான் வந்து பிரச்சனை பண்ணணும். அதை விட்டா இனி யாரும் பண்ண மாட்டாங்க. அவளாலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுப்பா. யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இது நம்ம வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம். இன்னும் 4 நாள் தானே இருக்கு. இன்னும் புடவை எடுக்கல, நகை வாங்கல, நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணணும் இல்லப்பா. ம், இன்னும் 4 நாள் இருக்குல்லம்மா, பண்ணிடலாம் விடுங்க. கிருஷ்ண வேணும்னா இன்னைக்கு லீவ் போட்டுற சொல்லலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை தான், முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்த உடனே துணி கடைக்கு போயிட்டு வந்துடலாம். ம், சரிப்பா, அப்படியே பண்ணிடலாம். நகை வேணும்னா நாளைக்கு போய் எடுத்துக்கலாம். ம், சரிம்மா. ஆமா, என்ன நகை போடணும்? பொதுவாக என்கேஜ்மெண்ட்ல மோதிரம் மாற்றிக்குவாங்க. நம்ம வசதியானவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வேற ஏதாச்சும் நகை போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு பொறுத்து தானேப்பா. சரிம்மா, அப்ப என் மருமகளுக்கு வைரத்துல மோந்திரம், அப்புறமா ஒரு வைர நெக்லஸ். சரிப்பா, உன் மருமக உனக்கு என்ன போடணும்னு தோணுதோ போடு. பைரவி, பைரவிமா. ம், என்னங்க எங்க கிளம்புனீங்க? நாஷ்டா கூட சாப்பிடாம? ஒரு சின்ன வேலைடா, முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஷோட என்கேஜ்மெண்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஆமாம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீங்கெல்லாம் ரெடியா இருங்க. வந்த உடனே துணி கடைக்கு போகலாம். ம், சரிங்க. குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங் கிரிஷ். எங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டியாப்பா? ம், ஆமாப்பா. கிரிஷ், இன்னைக்கு லீவ் போட முடியுமா? ஏன்பா, என்னாச்சு? ஏதாச்சும் முக்கியமான வேலையா? ஆமாப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கும் மோனிஷாக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஓ, அப்படியா? ம், இன்னைக்கு ஷாப்பிங் போகலாம்ப்பா. இன்னும் 4 நாள் தானே இருக்கு, சீக்கிரமா முடிச்சிடலாம். அதான் இன்னைக்கு துணி கடைக்கு போய் உனக்கும் மோனிஷாக்கும் ட்ரெஸ் எடுத்துடலாம். இல்லைப்பா, எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பாக போயே ஆகணும். நீங்களே பார்த்து எடுத்துருங்க. கிரேஷ், என்னப்பா நீ இல்லாம நம்ம போய் எப்படி எடுக்க? இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறீங்க பாட்டி? பையன் பொண்ணு இல்லாமே என்கேஜ்மெண்ட் கல்யாணம்லாம் நடக்குது. இது ட்ரெஸ் தானே, நான் இல்லாமே எடுங்க, பரவாயில்ல. என்னால் லீவ் மட்டும் போட முடியாது, ரொம்ப பிஸி. நான் வரேன்ப்பா. என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான்? விடுங்கம்மா, அவனுக்கு வேலை மேலே ஏதாச்சும் டென்ஷன் இருக்கும். நம்மளே பார்த்து எடுத்துடலாம். அதான் மோனிஷா வரா இல்ல, இவங்க 2 பேரும் எப்படியும் பேசிக்குவாங்க தானே. அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்குவான்னு நினைக்கிறேன். என்னவோப்பா, இவன் போற போக்கே சரியில்லை. லாஸ்ட்ல இவனால பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் வராதுமா. நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க ரெடியா இருங்க. ம், சரிப்பா. என்னம்மா பைரவி, என்ன ஆச்சு? இவன் இப்படி பண்றான், எதுலையுமே ஒரு ஒட்டுதலே இல்லாம பண்றானே. இந்த கல்யாணத்துக்கு வெறுப்புன்னு இவன் தானே சொன்னான்? ஆமா அத்தை, இவன் கிட்ட சம்மதம் கேட்டு தான் நம்ம இந்த வேலையில இறங்கியிருக்கோம். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அத்தை. நம்ம சின்ன குட்டிய வேணும்னா கேள. அவன் எங்கதான் இவன் கிட்ட பேசுறான்? இவனுக்கு 2 பேரும் நான் அண்ணன் தம்பிங்க மாதிரியா பேசிக்கிறானுங்க. சரி, பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்து தானே ஆகணும். நீ சொல்றதும் சரிதான். சரி போ, பிரகாஷ் வரத்துக்குள்ளேயோ நம்ம 2 பேரும் துணி கடைக்கு ரெடி ஆகலாம். ம், சரி அத்தை. சின்ன குட்டி வருவானா? ஐயோ ராக்கியா, வேணா அத்தை. அவன் எப்போ காலேஜுக்கு லீவ் போடலான்னு காத்துன்னு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். இன்னும் முன்னுக்கு லீவ் எடுக்க வேண்டியது நிறைய நாளுங்க இருக்கு. அப்போ வேணும்னா எடுத்துக்கிட்டோம், இப்போ நம்மளே போயிட்டு வந்துடலாம். நீ சொல்றதும் சரிதான். வர வர இந்த ஸ்ரீக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் போச்சு. எங்கள் அண்ணாவை சைட் அடிச்சதுலேருந்து இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்றா. அவளை நினைச்சாலே ஒரே காமெடியாக இருக்கு. எனக்கு தெரியலன்னு நினச்சின்னு இருக்கா. ஆனால் எனக்கு தான் A to Z எல்லாம் மாமா சொல்லிட்டாரே. எப்போ பாரு எங்கள் அண்ணாவை திட்டினே இருக்குவா. மூலவீங்கி, ஹிட்லர், அப்படி இப்படின்னு என்னென்ன பேரெல்லாம் வச்சா. இவ எப்படி எங்கள் அண்ணனை லவ் பண்ணா? என்னால் நம்பவே முடியல. மோதல் காதல்ல தான் போய் முடியும்னு சொல்லுவாங்களே, அது உண்மைதானோ? இவங்க விஷயத்தில் உண்மையாயிடுச்சுப்பா.
மாமா கிட்ட சொன்ன ஸ்ரீ ஏன் இன்னும் கிறிஷ் கிட்ட சொல்லல? அண்ணாவும் இதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இவன் என்னடானா என்கிட்ட சொல்றான். இத போய் ஸ்ரீ கிட்ட சொல்ல வேண்டியது. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விதமே என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா சாமி. எப்படியோ போங்கடா, எனக்கு என் பச்சை கிளி இருக்கா. ஃபோனை போட்டு ஸ்ரீயை வம்பிழுக்கும், இங்க வர சொல்லலாம். ஹலோ மேடம், என்ன நான் யாருன்னு தெரியுதா? என்ன ஞாபகம் இருக்கா? என்னடா எதுக்குடா காலையில காலேஜ் போறப்ப இப்படி போனை போட்டு மொக்கைய போடுற? பரவாயில்ல, நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. சரி, சீக்கிரமா ரெடி ஆகி வீட்டுக்கிட்ட வா, ரெண்டு பேரும் ஒண்ணா போலாம். ஆ, நான் வரமாட்டேன். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நான் உங்க வீட்டுக்கிட்ட வரமாட்டேன்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இங்கேருந்தே போய்க்கிறேன். ஆ, யார்கிட்ட ரீல விடுற? உன்னை பத்தி எல்லாம் தெரியும். ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு வந்து சேரு. என்னடா மிரட்டுற? வர முடியாது, வர மாட்டேன். சரி, அப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஒன்றும் தேவையில்லை, நான் போய்க்கிறேன். காலேஜில் மீட் பண்ணலாம். அச்சிச்சோ, தனியாவ போற? உன்னை பாதுகாக்கிறது தானே என்னோட மிகப்பெரிய கடமை. நீ வீட்லயே இரு, நான் வந்து உன்னை பத்திரமா கூப்பிட்டுன்னு போறேன். ரொம்ப தான் பாசம் பொங்குது. ஒன்றும் தேவையில்லை, எனக்கு போய்க்க தெரியும். என்ன ஸ்ரீ, ரொம்ப தான் பிகு பண்ற இப்பெல்லாம். என்ன சமாச்சாரம்? எனக்கே ஆர்டர் போடுற? என்ன விஷயம்? உனக்கு எங்கடா நான் ஆர்டர் போட்டேன்? எந்த சமாச்சாரமும் இல்லை. இல்லையே, மேடமோட பேச்சு தோரணை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. என்கிட்ட இருந்து எதையாச்சும் மறைக்கிறியா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட நான் எதுக்கு மறைக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவா? ஆமாடா ராக்கி, நிஜமா தான். இப்போ எதுக்கு நீ ஃபோனை போட்டு மொக்க போட்டுன்னு இருக்க? ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் இன்னும் ரெடியே ஆகலை. ஃபோனை வை. அப்போ வீட்டுக்கு வரமாட்டேன். ம், மாட்டேன். சரி சரி, எவ்வளோ நாளைக்குன்னு நானும் பார்க்குறேன். ம், பாரு பாரு, நான் ஃபோனை வைக்கிறேன். காலேஜில் மீட் பண்ணலாம். பாய். ம், சரி. சரியான கள்ளி. என்கிட்ட ஏதாச்சும் மறக்கிறியான்னு கேட்டா எவ்வளோ சாமர்த்தியமா இல்லைன்னு சொல்றா. இருக்கட்டும் இருக்கட்டும், இவளை தனியா கவனிக்கணும். சின்னவனே, என்னடா கிளம்பிட்டியா? ம், ஆமாம்மா, ரெடி ஆயிட்டேன். ஆமாம், ஏன் இப்பெல்லாம் ஸ்ரீ பாப்பா நம்ம வீட்டுக்கு வரதே இல்லை? ஐயோ போமி, உன் ஸ்ரீ பாப்பா கொழுப்பு எடுத்து ஆடுறா, நான் என்ன செய்ய? ஏய், ஏன்டா குழந்தைய அப்படி சொல்கிற? ஆமா ஆமா, சின்ன குழந்தை, இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சுங்க. அவ ரெடியாக இருந்தா நான் கொஞ்சத்துக்கு ரெடி தான். ஐயோ மம்மி, சரி இப்போ என்ன? இந்த சண்டே நம்ம கிறிஷ்க்கும் மோனிக்கும் என்கேஜ்மெண்ட் ஆண்டா. வாட்? என்ன வாட்? ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் தான். உங்களுக்கு யார் சொன்னா? அப்பா தான்டா சொன்னா. அவங்க வீட்லேயும் சண்டே ஓகேவா, நம்ம வீட்லேயும் ஓகே. அப்போ சண்டே என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? ம், தெரியும். இப்போதான் சொன்னாங்க அப்பா. என்ன சொன்னா? இன்னைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எல்லாரும் போகலாம், நீயும் லீவ் போடுன்னு சொன்னார் உங்கள் அப்பா. அவன் எனக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டான். அதான பார்த்தேன். அவனாச்சு என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்க வரதாச்சு. ஆமாடா, என்னன்னே தெரியல. கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான், ஆனால் எந்த விஷயத்துலையுமே ஒட்டாமல் இருக்கான். கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே பண்ணுறான். ஆமா ஆமா, ஐயாக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வேற பக்கம் இருக்கே. என்ன? என்ன பக்கம்? ஒன்றும் இல்லை, வரவாமா, அவனுக்கு ஏதாச்சும் பிஸியான வேலை இருக்கும் போல, அதனால தான் வரல. என்னமோடா, இவன் போகிற போக்கே சரியில்லை. சரி, நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஈவினிங் வர லேட் ஆகும். வந்து அங்கே குமார் அண்ணா இருக்குவாங்க, அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. புரிஞ்சுச்சா? சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ம், சரிடா. ஸ்ரீ பாப்பாக்கும் அப்படியே ட்ரெஸ் எடுத்துடுறோம், சொல்லிடு. ம், ஓகே ஓகே. நீ என்ன இப்போ பாப்பா வீட்டுக்கு போறியா என்ன? இல்லை மீ, அவருக்கு டைரெக்டாக காலேஜ்லேயே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டா. இப்போ காலேஜ் தான் போயின்னு இருக்கேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே மீ, எனக்கு பார்த்து நல்ல கலரில் ட்ரெஸ் எடு. ம், சரிப்பா. என்ன, எங்கள் அண்ணனை சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. இந்த பக்கம் என்னடா அண்ணன் ஸ்ரீ பின்னாடி சுற்றுறான், இந்த பக்கம் என்கேஜ்மெண்ட்க்கு ஓகே சொல்லிட்டான், ஆனால் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்க வரமாட்டேன்றான். இவன் மனசில் என்னதான் நினச்சின்னு இருக்கான்னு தெரியலையே. அது இருக்கட்டும், இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஸ்ரீக்கும் கிருஷிக்கும் எப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்க? ம், ஐடியா பண்ணலாம். நம்ம கிட்டே ஐடியா இல்லை. குட் மார்னிங் பாஸ். ம், குட் மார்னிங் மனோ. மச்சான், தேங்க்ஸ்டா மச்சான். சரி சரி, என்னாச்சு இப்போ? எதுக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ்? உன்னால தான்டா மச்சான்
இப்போ நான் கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கேன். ஓ அப்படியா, கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ் மச்சான். நேற்று மது வீட்டுக்கு போய் எல்லாம் பேசி முடிச்சிட்டு வந்துட்டோம்டா. கூடிய சீக்கிரத்தில் என்கேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. தேங்க்ஸ்டா. சீ சும்மா இருடா, பேச்சுக்கு பேச்சு தேங்க்ஸ் தேங்க்ஸ் என்ன. நீ நல்லா இருக்கணும் மச்சான், சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் உன் கதை என்னாச்சு? எனக்கும் இந்த சண்டே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்குடா. என்னடா இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த முகத்தை இப்படி வச்சுன்னு சொல்ற? ஏன் உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, இல்ல கல்யாணமே வேண்டாவா? என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. ஏன்டா மச்சா, ஏதாச்சும் ஒரு தெளிவான முடிவெடு. யாரையாச்சும் லவ் பண்றியான்னு கேட்டா அதை கூட சொல்ல மாட்டேன்ற. சொல்லுடா, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா. அப்புறம் உன் முகத்துல அந்த கல்யாணத்துக்கான கலையே இல்லடா. என்னை பற்றி தான் தெரியும் இல்லை. சரி விடு, பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் இங்கே பேச வேண்டாம், ஆஃபீஸில் பார்க்கலாம். சரிடா. முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் டேபிள் மேல இருக்கு, சைன் பண்ணிடு. ஓகே. அப்புறம் ஒரு நிமிஷம். சொல்லுடா. மது இனிமே வரமாட்டாங்களா? இல்லடா, நீ பேசின பேச்சுக்கு வரவாளா என்ன? சரி, அந்த இடத்துக்கு வேறு யாரையாச்சும் அப்பாயிண்ட் பண்ணு. லேடிஸ் வேண்டாம், ஜென்ஸே அப்பாயிண்ட் பண்ணிக்கோ. ஓகே சார். ஓகே, கண்டினியூ வித் யுவர் ஒர்க். என்ன ஆச்சு இவனுக்கு? ஹாசினி, என்னடா ஏன் முகத்தை இப்படி வச்சுன்னு இருக்க? வழி பூரா ஒண்ணுமே பேசல. இந்த அப்பா மேல ஏதாச்சும் கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இங்க பாருடா, அம்மா எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவா. ம். இங்க பாரு, என்னப்பா? இந்த அப்பாவுக்கு தெரியாம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டியா என்ன? சே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா. அம்மா அப்படி திட்டினாங்களா, அதுதான் வருத்தமாக இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே புள்ளடா. உனக்கு எதனா ஆச்சுன்னா எங்களால தாங்க முடியுமா? அதனாலதான் அம்மா கோவப்பட்டிருக்குவா. மற்றபடி உன் மேல பாசண்டா அவளுக்கு. ம், தெரியும். அப்புறம் என்ன, அப்படியே முகத்தை எப்படி வச்சுன்னு இருக்க? இல்லை, அத்தை பையன் நான் எங்கே போகிறேன் வரேன் எல்லாம் பார்த்துன்னு போய் அம்மா கிட்ட சொல்கிறானாப்பா. அவன் கடத்தான். நீ போ, நீ தைரியமா போ. ஆனா அப்பாக்கு தெரியாம எந்த தப்பும் செய்யக்கூடாது. ம், சரிப்பா. இன்னமும் என்ன முகத்துல கவலை? அம்மா, நான் யாரையாச்சும் லவ் பண்ணா என்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்கப்பா. அவ அப்படிதான் சொல்லுவா. நீ அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, புரிஞ்சுச்சா? ம், சரிப்பா. அப்படி உனக்கு யாரையாச்சும் பிடிச்சிருந்தா இந்த அப்பா கிட்ட வந்து சொல்லணும். ம், சரி. இப்ப அப்பா கிளம்பிட்டா? ம். சாயங்காலம் இங்கேயே நீயும் தேனும் வந்து வெயிட் பண்ணுங்க. நான் வரேன், கூப்பிட்டுன்னு போவேன். ம். என்னடி ஹாசினி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம என்னை விட்டுட்டு வந்துட்ட. நீ வருவேன்னு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன்னு தெரியுமா? என்னடி, என்ன ஆச்சு? ஏன் முகத்தை இப்படி வச்சுன்னு இருக்க? ஏதாச்சும் பிரச்சனையா? எங்க அப்பா தான் என்னை வந்து விட்டுட்டு போனாருடி. ஏன், என்ன ஆச்சு? தினமும் நம்ம ரெண்டு பேரும் தானே ஒண்ணா வருவோம், இன்னைக்கு என்ன? எங்க அத்தை பையன் அந்த அருண் இருக்கான் இல்லடி, அவன் நம்ம ரெண்டு பேரும் சீனியர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததை எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான்டி. அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு? எங்க அம்மா ஒரே திட்டு. லவ் அது இதுன்னு எதனா பண்ண அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு எவனையாச்சும் பார்த்து கட்டி வச்சிருவேன்னு திட்டினாங்கடி. அடி பாவி, உன்னால அப்புறமே எங்க வீட்லயே ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுதுடி? இல்லடி, அதெல்லாம் ஏதோ பிரச்சனை ஆகாது. அதுக்கு தான் இனிமே டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு வந்து திருப்பியும் கூப்பிட்டுன்னு போகிறாரு. அம்மா, இதே நடி பெரிய கூத்தா இருக்கு. அந்த அருணுக்கு என்னவா? எதுக்கு நீ எங்கே போனாலும் பின்னாடியே சுத்துறான்? அதான் நான் அப்போவே சொன்னேன், அங்கெல்லாம் போகிறது வேண்டான்னு. நீ தான் சொல்கிற பேச்சு கேட்கல. இப்போ சொல்லு, உண்மையாகவே நீ அந்த சீனியரை விரும்புறியா? ஆமாடி, அதனால தான் நான் அவரை தேடி போனேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? இவ்வளவு வாய் கூட நீ அடங்கல இல்ல. இப்போதைக்கு உன் லவ்வை யார்கிட்டயும் சொல்லாத, சைலண்டா நீயே வச்சுக்க. இல்லைன்னா இது பெரிய பிரச்சனை ஆகுற மாதிரி தெரியுது. எதுக்கும் நீ உஷாராகவே இருந்துக்கோ. உன் அத்தை பையன் உன் பின்னாடியே சுத்தமா. நீ சொன்னது இப்போ கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறமா இந்த விஷயத்தை எடுத்துன்னு போய்
உங்க அம்மா கிட்ட சொல்லிட போறான். அதுதான்டி என்ன செய்யறதுன்னே தெரியல எனக்கு. அதான் சொன்னேன்ல, இப்போதைக்கு ஒன்றும் செய்யாத, சைலண்டா இரு. ஹலோ பச்சைக்கிளி. ஹாய் சிஸ்டர். ஹாய் ஹாய் அண்ணா. என்ன உன் ஃப்ரெண்டு என் முகத்தை பார்க்க மாட்டாங்களோ, பேச மாட்டாங்களா? தெரியல அண்ணா. சரி நான் கிளம்புறேன். ஹாசினி வாடி போலாம். வரேன் போ. என்ன மேடம் பார்க்க மாட்டீங்களோ? ஹேய் ஹாசினி, என்னாச்சு? என்ன ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? ஏன் முகம் எப்படி இருக்கு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? நீங்க என்ன உண்மையாவே லவ் பண்றீங்களா இல்ல இப்படி டைம் பாஸ்க்கு என்கிட்ட பேசுறீங்களா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சொல்லுங்க. உண்மையா தாண்டி உன்னை லவ் பண்ணுறேன். மேடம் எப்படி, உண்மையாவா இல்லை டைம் பாஸ்க்கா? என்னை பார்த்தா டைம் பாஸ் பண்ற மாதிரி தெரியுதா? கோவம் வருதில்ல? என்ன கேள்வி கேட்குறா பார். சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? முந்த நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்ல, அதை எங்கள் அத்தை பையன் அருண் பார்த்து எங்கள் வீட்டில் சொல்லிட்டான். அப்புறம் என்ன, எங்கள் அம்மா ஒரே திட்டு. இந்த மாதிரி எதனா லவ் அது இதுன்னு போன அடுத்த முகூர்த்தத்துலேயே உனக்கு எவனையாச்சும் பிடிச்சி கட்டி வச்சிருவேன்னு சொல்கிறாங்க. இவ்வளவுதானா? என்ன இவ்வளவுதானான்றீங்க? அப்போ நான் வேறு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கினா உங்களுக்கு ஓகேவா? அட முட்டாள் பச்சைக்கிளி, அப்படிதான் சொல்லுவாங்க வீட்டில். அதுக்கு என்ன உடனே கட்டி வச்சிருவாங்களா? நீ இன்னும் சின்ன பிள்ளடி. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் காலேஜே படிக்கல, அப்போவே எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? ஓஹோ, நான் என்ன கதையா சொல்லின்னு இருக்கேன்? அப்படியெல்லாம் ஏதோ ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நம்ம இப்போ தான் படிச்சுன்னு இருக்கிறோம். நம்ம படிப்பு முடியணும். படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல பொசிஷனில் வந்தப்புறம் தான் நம்ம கல்யாணத்தை பற்றியே யோசிக்கணும் பச்சைக்கிளி. அதுக்குள்ளேயும் எங்கள் வீட்டில் அதுக்குள்ளேயெல்லாம் ஒன்றும் ஆகாது. இப்போ நீ சொல்கிறத பார்த்தா நம்ம 2 பேரும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? அப்போ பண்ணிக்க மாட்டீங்களா? நீ சின்ன பிள்ளைன்றத அப்பப்போ ப்ரூவ் பண்ணுற. வளரணுமா? இன்னும் வளரவே இல்லை. போதும் உங்கள் காமெடி எல்லாம். எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. இது என்னடி பெரிய வம்பா போச்சு? அப்படியே நடந்து போனியானா கிளாஸ் ரூம் வரும், போய் உக்காந்து படிக்கிற வேலையை பாரு. அப்போ தெரிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன டைம் பாஸ்க்காக தான் லவ் பண்ணுறீங்க. ஹாசினி, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா? அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? உன்னை தாண்டி நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் இப்போ இல்லை. சரி, இதோட இந்த பேச்சை விட்டுருங்க. என்கிட்ட பேசவே பேசாதீங்க. ஹாசினி, பச்சைக்கிளி நெல்லு பச்சைக்கிளி, எனக்கு கோவர வைக்காத. ஹாசினி, அடைச்ச என்னை சுற்றி வெறும் மென்டலுங்களா தான் இருக்குது. ஹலோ கிரிஷ், நான் தான் மோனிஷா. சொல்லு மோனிஷா, என்ன விஷயம்? அடட, அதுக்குள்ளேயே மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என்னோட துணி ஷாப்க்கு வரேன்னு சொன்னீங்களே, வரலையா? ஓ சாரி மோனிஷா, மறந்துட்டேன். நான் இப்போ அங்கே தான் போயின்னு இருக்கேன். நீங்கள் வரீங்கன்னு என்னோட எல்லா பிளான்ஸும் கேன்சல் பண்ணிட்டேன். சரி, நீ லொக்கேஷன் அனுப்பிவிடு, வரேன். நிஜமாவா? வரேன். யார் யார் வரீங்க? ஆக்சுவலி நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அம்மாலாம் வீட்டில் தான் இருக்காங்க. நான் தனியாகவே வரேன். நிஜமாவா? என்னால் நம்பவே முடியல. ஐ ஜாலி, நம்ம 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி மோனிஷா, நீ லொக்கேஷன் அனுப்பு. ஓகே கிரிஷ், தேங்க்யூ ஸோ மச். மோனிஷா, உன்னோட உண்மையான முகத்தை இன்னும் நீ காட்டவே இல்லையே. பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்கு போகிறேன்னு பார்க்கலாம்.